மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது கிடைக்கும்? 1000 ரூபாயிலிருந்து 2500ஆக எப்போது உயர்த்தப்படும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல் அது பற்றி வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய தாவேகா அரசு மகளிருக்கான நிதி உதவியை மேம்படுத்தும் பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகையை 2500ஆக உயர்த்தி வழங்குவதற்கான திட்ட வரைவுகளை அரசு தற்போது மறுசீரமைத்து வராங்களாம். தற்போதைய நிதி நிலைமை மற்றும் கடன் சுமைகளை ஆய்வு செய்த பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயர்ல முறைப்படி செயல்படுத்த இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த 2500 ரூபாய் தொகை எப்போது உயர்த்தப்படும் அப்படின்ட்டு பொதுமக்கள் அனைவருமே, குறிப்பாக தமிழக பெண்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி வெளியாகுமா, அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது, அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி முடிந்தது, அப்போதாவது வெளியாகுமா அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அப்போது கூட இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி வருகின்ற 2026 ஜூலை மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவது குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவலுமே பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த புதிய அறிவிப்பில் விடுபட்ட தகுதியான பயனாளிகளை சேர்ப்பதற்கான புதிய வழிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் இடம்பெறும் அப்படின்ற ஒரு தகவலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த ஜூலை மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதனால் பெண்கள் அனைவருமே மகிழ்ச்சியாகி இருக்காங்க அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா மகளிர் உரிமை தொகை எப்போது உயர்த்தப்படும் அப்படின்ட்டு பலருமே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் தான் தற்போது இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலைஞர் மகளிர் திட்டம் அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற புதிய பெயரில் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. விடுபட்ட தகுதியான நபர்கள் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்படுறாங்க. புதிய விதிமுறைகள் வழிகாட்டுதல்களும் இடம்பெறப் போகின்றது அப்படின்ற ஒரு தகவலுமே தற்போது பெரும் மகிழ்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது.